யாருக்காவது பணம் கொடுத்து யாராவது எம்எல்ஏக்களை விலைக்கு வாங்கியிருக்காங்க. இன்னைக்கு வந்து ராஜஸ்தான் மாநிலம், ஹரியானா மாநிலம், மத்திய பிரதேசம் அங்கெல்லாம் குதிரை பேர் நடந்துருக்கு. தப்பு செய்தா தண்டனை பெற்று தான் ஆகணும். ஏதாவது ராத்திரி படுத்து உறங்கச்சின்னு கனவு கண்டிருப்பாரு. பெருந்தலைவர் காமராஜர் அவருடைய 124வது ஆண்டு பிறந்த தின விழாவை முன்னிட்டு தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி பல்வேறு செயல் திட்டங்களை முன்னெடுத்திருக்கிறது. அந்த செயல் திட்டத்தை பொறுத்தவரையில் முதல் ஸ்லோகம் லஞ்சம் தவிர் நெஞ்சம் நிவிர் என்கின்ற தலைப்பில் கடந்த 13ஆம் தேதி அன்று மெரினா கடற்கரையில் பெருந்தலைவர் காமராஜர் அவருடைய திருவுருவம் மணல் சிற்பம் அங்கே திறந்து வைக்கப்பட்டு இன்றைக்கு பள்ளி மாணவர்கள் எல்லாம் பார்த்து கொண்டு சென்று கொண்டிருக்கின்றார்கள். அதற்கு பிறகு ஒவ்வொரு மாவட்டங்களாக இன்றைக்கு இங்கே கைரேகை பதிக்கின்ற இந்த புரட்சி பெருந்தலைவர் காமராஜர் அவர்களுக்கு மலர் மாலை அணிவித்து மரியாதை செலுத்துகின்ற நிகழ்ச்சி, அரசு பள்ளிகளில் பல்வேறு நலத்திட்டங்கள், அதே போல் தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி சார்பாக இன்றைக்கு பெருந்தலைவர் அவர்கள் சட்டமன்ற தேர்தலில் போட்டியிட்ட குடியாத்தத்தில் மிகப்பெரிய ஒரு மாபெரும் பொதுக்கூட்டம், வருகின்ற 19ஆம் தேதி விருதுநகரில் அங்க இருக்கின்ற ஒரு கல்லூரியில் மாணவ செல்வங்களை திரட்டி ஒரு புரட்சிகரமான ஒரு திட்டம், இப்படி பல திட்டங்களை தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி அறிவித்திருக்கிறது. அதனுடைய ஒரு பகுதியாக இன்றைக்கு நெல்லை மாவட்ட கிழக்கு மாவட்ட காங்கிரஸ் கமிட்டி சார்பாக மாவட்ட தலைவர் மதிப்பிற்குரிய துரை அவர்கள், இங்க இருக்கின்ற நம்முடைய காங்கிரஸ் கட்சியுடைய முக்கிய நிர்வாகிகள் கலந்து கொள்ளக்கூடிய இந்த நிகழ்ச்சியில் நான் பங்கேற்பதற்காக வந்திருக்கிறேன். தமிழகத்துல வந்து கொள்கை ரீதியா இன்னைக்கு தமிழ்நாட்டினுடைய வளர்ச்சி, தமிழ்நாட்டுக்கு வந்து ஏதாவது பிரச்சனை ஏற்பட்டால் எப்படியும் வந்து இன்னைக்கு இந்தியா கூட்டணி என்கின்ற மதிப்பிற்குரிய பாராளுமன்ற எதிர்க்கட்சி தலைவர் ராகுல் காந்தியுடைய தலைமையில தான் இன்னைக்கு அது மாதிரியான ஒட்டுமொத்தமான மாநிலத்தினுடைய வளர்ச்சியை பாதுகாக்கக்கூடிய அளவில் இன்னைக்கு பாரதிய ஜனதாவை எதிர்த்து நிற்க வேண்டிய ஒரு சூழ்நிலை இருக்குது. அது ஒரு மதசார்பற்ற ஒரு கூட்டணி இருக்குது. அதனால அந்த அடிப்படையில அவர் சொல்லியிருக்காரு. தமிழகத்துல வந்து எம்எல்ஏக்கள் குதிரை பேர விவகாரத்துல வந்து அவாலா பணம் கோடி கணக்கில் புழங்கி இருக்கிறதுன்னு சொல்லி ஒரு குற்றச்சாட்டு இருக்கு. அமலாக்கத்துறை விசாரணை நடத்த இருக்கிறது. சரி, குதிரை பேரம் என்பது இப்ப வந்து யாருக்காவது பணம் கொடுத்து யாராவது எம்எல்ஏக்களை விலைக்கு வாங்கியிருக்காங்களா? அப்ப அது மாதிரி பணம் கொடுத்து விலைக்கு வாங்கினா எங்க கம்ப்ளைண்ட் பண்ணணும்? காவல்துறையில கம்ப்ளைண்ட் பண்ணணும். இப்ப கவர்னர்கிட்ட போய் இது மாதிரி இது ஒரு அதை மாயை ஏற்படுத்துகின்ற விதத்துல செய்தா சரி கிடையாது. இன்னைக்கு வந்து ராஜஸ்தான் மாநிலம், ஹரியானா மாநிலம், மத்திய பிரதேசம் அங்கெல்லாம் குதிரை பேர் நடந்திருக்கு. பணம் கொடுத்துருக்காங்க. அங்க இருக்கக்கூடிய சட்டமன்ற உறுப்பினர்களை கடத்தி கொண்டு போய் வச்சிருக்காங்க. மேல் சபை உறுப்பினர்களை கடத்தி கொண்டு வச்சிருக்காங்க. இப்படி எவ்வளவோ குதிரை பேரை இருக்கு. இங்க ஏதாவது அப்படிப்பட்ட ஏதாவது பேரை நடந்தது அப்படி நடக்கல அப்படின்னா அவங்க போய் கம்ப்ளைண்ட் கொடுக்கட்டு. அப்படியே திமுக காரர்கள் மீது தொடர்ந்து வழக்கு பதிவு செய்து கைது நடவடிக்கை நடக்குது. தப்பு செய்தா தண்டனை பெற்று தான் ஆகணும். யாரு நீங்க பாத்துட்டு இருக்கீங்க, டெய்லி பத்திரிகைகள்ல உங்க விஷுவல் மீடியால எல்லாம் போட்டுட்டு இருக்காங்க எங்க தவறு, அது மக்கள் நன்றாக பாத்துட்டு இருக்காங்க. திருச்சி சிவா வந்து இன்னும் 6 மாசத்துல மத்திய அமைச்சரா பதவி ஏற்பாரு அப்படின்னு ஏதாவது ராத்திரி படுத்து உறங்கச்சின்னு கனவு கண்டிருப்பாரு.